இதுதான் எங்களோட மெயின் லைன். இதில் தான் கரண்ட் வாருது. இது வந்து நியூட்ரல். இப்போ நாங்கள் இந்த ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நியூட்ரல் வயரையும் எங்களோட லோட் வயரையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டோம். உங்களுக்கு காணுதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக எங்களோட எஸ்எம்பிஎஸ் எடுத்திருக்கிறோம். எஸ்எம்பிஎஸ்ல நான் முதல்ல சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல தான் லைனும் நீட்டலும். இதை வந்து மாற்றி கொடுக்கவானா மாற்றி கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து டேமேஜ்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அளிக்கு. இது வந்து ஏசி, இங்கே உள்ளது வந்து டிசியில் தான் எங்களோட எல்இடி லைட்டெல்லாம் வேலை செய்யும். இப்போ லோட்டை இதில் கனெக்ட் பண்ணுறோம். நாங்கள் லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஏண்டியை மட்டும் டைட் பண்ணி கொள்வது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி வந்து லூஸ் கனெக்ஷன் இருந்தால் எங்களோட எல்இடி லைட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு நான் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காணுதாயிக்கும். இப்போ இது நாங்கள் இந்த இடத்துல தான் வைக்கிறதாயிக்கிறோம். இது வந்து எங்களோட ரெண்டு சைடுக்கும் நாங்கள் எல்இடி கொடுத்திக்கிற வயர். ரெண்டு சைடுக்குமான வயரை வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மாதிரி இதையும் க்ளீன் பண்ணி கொண்டுட்டு மைனஸ் வயர் ரெண்டையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒன்றுக்கு தான் மைனஸுக்கு தான் கொடுக்குறது. ப்ளஸ் ரெண்டையும் தான் ரெண்டு ப்ளஸுக்கும் நாங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் தான் இருக்கு எங்களுக்கு. அது மாதிரி நாங்கள் கொடுத்து கொள்வோம். மைனஸை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் லூஸ் பண்ணி கொண்டுட்டு இதில் எங்களோட ரெண்டு சைடுக்குமான எல்இடி மைனஸை வந்து இதில் கொடுப்போம். ஏன் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ப்ளஸ் வயரை வந்து எங்களோட இந்த ரெண்டில் ஒரு ப்ளஸில் கொடுத்து கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக எங்களோட மூணாவது லைட் வயர் தான் இது. இதில் ரெண்டையும் நாங்கள் க்ளீன் பண்ணி கொண்டுட்டு அதில் இந்த சைட்லேருந்து நாங்கள் அடுத்த ஷெல்ஃப்லேருந்து வர ப்ளஸ் வயரோட கனெக்ட் பண்ணி கொள்வோம். இதை எங்களோட ஒரு ப்ளஸில் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது ஒன்று பேலன்ஸ். இந்த ப்ளஸ் வயரை வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிற ப்ளஸ் வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். எங்களோட ரெண்டு மைனஸ் இருந்தது, ரெண்டில் ஒன்றை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு வயரை. அடுத்ததாக உள்ள மைனஸ் பாயிண்டில் வந்து நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். இவ்வளோ வயர் வந்திருக்கேன்னு சொல்லி ஒன்றும் குழப்பிக்கொள்ளவான. இது எங்களோட லோட். இந்த ரெண்டு மைனஸும் ரெண்டு சைட்லேயும் உள்ளது. இது தனியாக எங்களோட சென்டரில் உள்ள லைட்டு கனெக்ஷன் தான். இந்த லாஸ்ட்டில் உள்ள ப்ளஸ் வந்து ரெண்டு இதுவும் சென்டரில் உள்ளதும் ஒரு சைடு, அதுவும் இது ஒரு சைடு. அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்திக்கிறோம். இது ஓகேயா இருந்தால் அடுத்ததாக நாங்கள் எங்களோட ஆர்ஜிபி கனெக்ஷனை வந்து தொடங்குவோம். ஆர்ஜிபி லைட்டை வந்து கனெக்ட் பண்ண வேணும். எங்கள்கிட்ட ரெண்டு ரோல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ காணுதாய்க்கும் எங்களோட எல்இடி லைட்டெல்லாம் வேலை செய்கிறது. இந்த இடத்துல தான் நாங்கள் எங்களோட லைட்டெல்லாம் கனெக்ஷன் கொடுத்திருந்தோம். 1 by 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஷெல்ஃப்லேருந்து மொத்தமாகவே உங்களுக்கு காணுதாக இருக்கும். தனித்தனியாகவே நாங்கள் லைன் கொடுத்திக்கிறோம். இதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இதால் ஆஃப் பண்ணினா எங்களுக்கு இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் மூவ் ஆகும். அதே நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு காணுதாக இருக்கும் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறது. அது வந்து இந்த ஷெல்ஃபில் இது தனி ஒரு ஃபுல் எல்இடி லைட்டோடு நான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கான சுவிட்ச் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது. இதை ஆஃப் பண்ணினா இந்த லைட் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஷெல்ஃப், மூணாவது ஷெல்ஃப்டது. அதுக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் லைட் கொடுத்திருக்கிறோம். மேலே இருந்து கீழே வரனே கனெக்ஷன் கீழே இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் சுவிட்ச் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. இங்கே ஹாட் க்ளூ கன் அடிக்க வேணுமென்று அதே மடித்து வச்சுக்கிறேன். இதில் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் என்னோட ஃபுல் ஷெல்ஃபுமே ஆஃப் ஆகிக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஆர்ஜிபி லைட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே காய்ஸ், எங்களோட ஐஆர் சென்சரை வந்து நாங்கள் ஐஆர் ரிசீவரை இன்றைக்கி தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறோம். அதுக்கு வந்து கம்மை போட்டுக்கொள்வோம். எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நாங்கள் ஒட்டிக்கொள்வோம் இதை. அடுத்ததாக ஐஆர் சென்சர் எங்களுக்கு இந்த இடத்துல வர வேணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலை வந்து பண்ண வேண்டியது. முதலாவது உள்ளதை நாங்கள் ஒட்டி எடுத்துக்கிறோம். அது மாதிரி ரெண்டாவதையும் இந்த இடத்துல ஒட்டிக்கொள்வோம் நாங்கள். ஓகே காய்ஸ், இப்போ அடுத்ததாக இதை நாங்கள் ஒட்டிக்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட பவர் அடாப்டரை வந்து நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி ஒட்டினத்துக்கு பிறகு இதாகிக்கொள்ளலாம் போகும் உங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ரெண்டையும் நாங்கள் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக எங்களோட லைட்டை கனெக்ட் பண்ண வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நாங்கள் இந்த லைட்டை வந்து ஃபுல்லாகவே கீழே வரணும் கொண்டு போவோம். சென்டரில் மாதிரி தான் நான் எடுத்து போகிறதா ஆகிக்கிறேன். அதால் இந்த லைட்டை ஃபுல்லாகவே இப்படி ஃபுல் டைட் பண்ணியே நாங்கள் கொண்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு காணுதான் இருக்கும். அந்த லைட்டை நாங்கள் கீழே வரணும் கொண்டு போய் தீக்கிறது. சென்டரில் தான் கொண்டு போகிறது. அப்போ தான் நிக்கோல ரெண்டு சைடுக்கும் லைட் படும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமென்றதால இந்த மாதிரி எடுத்திக்கிறோம். நாங்கள் ஒரு சைடுக்கு எடுக்காமல் சென்டருக்கு எடுத்திக்கிறோம். இப்போ அடுத்தது கீழே அந்த சைடுக்கும் நாங்கள் கீழே வரணும் லைனை கொண்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு காணுதாக இருக்கும். நாங்கள் இந்த லைனை வந்து கொண்டு வந்திக்கிற மாதிரி இந்த ஷெல்ஃப் வரணும் கொண்டு வந்து இதுக்கு கீழால் தான் நாங்கள் அந்த லைனை கொண்டு போய் தீக்கிறோம். இதால் இந்த பக்கத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போய் தீக்கிறது. ஃபஸ்ட் லைன் வந்து எங்கிட்ட ஃபினிஷ் ஆகிருக்கு. இது திரும்ப அப்படி மேலே போயிருக்கு. ஸ்க்ரூவானி தேவைப்படுற இடத்துல மட்டும் நாங்கள் ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சி வார இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுமென்றதுக்காக வேண்டி ஒரு பிவிசி ஷீட்டை வச்சு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நாங்கள் சப்ளையை கொடுத்துட்டு இப்படி வேலை செய்தாண்டு பார்த்துட்டு அடுத்த லைட்டை வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இல்லாட்டி இது மாதிரியே பண்ணுவோமான்றதை டிசைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கனெக்ஷனை கொடுத்த பவர் அடாப்டர் இதுதான். இதுக்கு வந்து எங்களுக்கு டிரெக்டாக அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் இல்லாததால் இந்த ரெண்டுக்கும் வயர் 2 பீஸை வச்சு நாங்கள் இந்த எஸ்எம்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காணுதாய்க்கும் எங்களோட பவர் அடாப்டர். அதோட பவர் அடாப்டர்லேருந்து வாரது வந்து நாங்கள் இந்த இடத்துலையும் இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு சும்மா நார்மலாக ஒரு 2 வயர் பீஸை தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது வேலை செய்தான்னு சொல்லி நாங்கள் ஒன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்களோட லைட்டை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிமோட்டெல்லாம் வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெட் கலர் ஓகே, க்ரீன், ப்ளூ எங்களுக்கான கலர்கள் வேலை செய்யுது. ஓகே, நல்லாவே வேலை செய்யுது. இது ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்ச், அது மாதிரி லைட் ஆரஞ்ச் அண்ட் yellow கலர், அது மாதிரி ப்ளூ, பர்பிள் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி கலர் எல்லாம் எங்களுக்கு வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதோட மல்டி கலரும் உங்களுக்கு காணுதாக இருக்கும். எங்களுக்கு வந்து இதில் ஸ்லோ பண்ணி எலிமெண்ட் சொல்லியிருந்தேன். ஸ்மூத் என்றது தான் ஸ்லோவாக லைட் பார்த்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிறது. அடுத்ததாக ஃபேட்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு டிம்லேருந்து டார்க்காகி கலர் சேஞ்ச் ஆகிறது தான். இதில் தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஃபேட் ஆகிற டைம், கலர் சேஞ்ச் ஆகிற டைம் வந்து கூட்டிக்கொள்ளவோ குறைக்கவோ இயலும். அடுத்ததாக ஸ்மூத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான அடுத்த லைட் டைம் வந்து நாங்கள் செட் பண்ணிக்கொள்வோம்.